பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்பிற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய தஸ்கியாவின் தோழர்களே, தோழியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா யாசீனில் 65வது வசனத்தில் அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய தினத்தில், விசாரணையினுடைய அன்றைய தினத்தில் அவர்களின் வாய்களின் மீது நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற காலங்களில் அவர்கள் செய்து வந்த அனைத்து விஷயங்களை குறித்தும் அவர்களுடைய கரங்கள் பேசும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், உலகத்தில் அநேக நாடுகளில் நீதிமன்றம், நீதித்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. அந்த நீதித்துறையின் கீழே நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. நீதிமன்றங்களில் வழக்கு தொடரக்கூடியவர்கள் அவர்கள் மற்றவர்களின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அநியாயத்திற்கு நியாயம் கேட்டு நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை பொறுத்தவரை அங்கு சொல்லப்படக்கூடிய நீதிகள் எல்லாமே உண்மையிலேயே நீதிதான் என்று சொல்ல முடியாது. நீதிகள் வளைக்கப்படுவது என்பது நடைமுறை வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடிய, அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நீதிமன்றங்களில் சாட்சிகளை மாற்றி விடுகிறார்கள். நீதிபதியே சில நேரத்தில் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள், அங்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அவ்வப்போது பத்திரிகைகளிலே, தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் விசாரணையினுடைய நாளில் அல்லாஹுடைய நீதிமன்றம் என்பது எப்படி இருக்கும், அந்த நீதிமன்றம் என்பது இந்த நீதிமன்றத்திற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் முரணாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு கோடிட்டு காட்டுகிறான். அல்லாஹுடைய நீதிமன்றத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், அங்கு நீதியாளனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருப்பான். இதை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, இன்ன ரப்பக யக்லி பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், சூரா யூனுஸில் 93வது வசனத்தில், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மக்கள் எதிரே கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தார்களோ அது பற்றி தீர்ப்பளிப்பான் என்று குறிப்பிடுகின்றான். இப்போ நியாய தீர்ப்பு நாளில் மக்களுக்கெல்லாம் நீதி சொல்லக்கூடிய நீதிபதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து நீதி சொல்லுவான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவனுடைய நீதி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த நீதியிலே யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்யப்படாத ஒரு நீதி அங்கு வழங்கப்படும். சூரா அல் கஹஃபில் 49வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலா யல்லிமு ரப்புக அஹதா, உம்முடைய இறைவன் உம்முடைய ரப்பு யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்காது, விருப்பு வெறுப்புகள் என்பது இருக்காது. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நீதி வழங்கப்படும். யாரும் எந்த வகையிலும் அநீதிக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியளிக்கின்றான். அதே போல அன்றைய தினத்தில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் யாரும் தன்னுடைய உறவுக்காரர்களுக்காக வேண்டி வாதாட முன் வர மாட்டார்கள். கியாமத்துடைய தினத்திற்காக வேண்டி சூர் ஊதப்பட்ட உடனேயே ஃபலா அன்சாப பைனஹும் ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதஸாஅலூன். அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்ட உடனேயே அவர்களுக்கு இடையில் எந்த உறவும் இருக்காது, யாரும் யாரை பற்றி விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் என்று சூரா அல் முஃமினூனில் 101வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்போ சூர் ஊதப்பட்ட உடனேயே உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டுவிடும். பிறகு மீண்டும் சூர் ஊதப்பட்ட உடனே எல்லோரும் எழுப்பப்பட்டு விடுவார்கள். இந்த சூர் ஊதப்பட்ட பிறகு உறவுகள் என்பது தங்களுக்கு இடையிலே அன்பை, பாசத்தை பரிமாறிக்கொள்வது என்பது இருக்காது. யாரும் யாரை பற்றியும் கேள்வி கேட்டுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் யாருக்கு உதவுவதற்கு முன்வர மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது அதற்கு பின்னால் இன்னொரு தீர்ப்பு கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை பொறுத்தவரை கீழவையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் நாம் வழக்கு தொடர முடியும். உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்பது அங்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான். அதை மாற்றி, அந்த தீர்ப்பை மாற்றி சொல்வதற்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது சூரா அர்-ராஅதில் 41வது வசனத்தில், வல்லாஹு யஹ்குமு லா முஅக்கிப லிஹுக்மி, அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அவனுடைய தீர்ப்பை அடுத்து யாரும் தீர்ப்பு வழங்க மாட்டார்கள்.
அல்லாஹு சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் விரைவாக விசாரிக்கக்கூடியவன் என்று குறிப்பிடுகின்றான். இப்போ அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் என்பது அதற்கு பின்னால் எந்த தீர்ப்பும் வராத இறுதியான தீர்ப்பு என்பதை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல் அந்த நீதிமன்றத்தில் சாட்சிகளாக யாரெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், நம்ம கூட இருந்து கொண்டு நம்மோட ஒட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அங்கு விசாரிக்கப்படுவார்கள். அந்த சாட்சியாளர்களில் முதல் சாட்சியாளனாக அல்லாஹ்வே இருப்பான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமா, அவர்களுக்கு இடையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சூரா அல் ஹஜ்ஜில் 17வது வசனத்தில் சொல்கிறான். அந்த வகையிலே முதல் சாட்சியாளன் யார் என்று சொன்னால், நீதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே முதல் சாட்சியாளன். ஏனென்று சொன்னால், இங்கே உள்ள நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் சொன்னாதான் தெரியும், ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் அவன் தெரிந்தவனாக இருப்பதன் காரணமாக அவனே சாட்சியாளனாக இருப்பான். இரண்டாவது, இறை தூதர்கள் சாட்சியாளர்களாக இருப்பார்கள். சூரா அன்-நிசாவில் 41வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்தந்த இறை தூதர்களை நாம் சாட்சியாளர்களாக கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்படி நிறுத்தும் பொழுது வஜினாபிக்க அலாஹா உலாய் ஷஹீதா, இவர்களுக்கு எதிராக தூதரை உங்களையும் நாங்கள் சாட்சியாளர்களாக கொண்டு நிறுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இந்த சமுதாயத்திற்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாளராக வந்து நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்கும்பொழுது நான் சொன்னேன் என்று இந்த சமூகத்திற்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்பார்கள். இதுபோல ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த சமுதாயத்திற்கு எதிராக அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள், சத்தியத்தை சொன்னார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து சொல்வார்கள். இப்போ ரெண்டாவது சாட்சியாளர்கள் இறை தூதர்கள். மூன்றாவது சாட்சியாளர்கள் யார் என்று சொன்னால், சில சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சியாக ஆக்கி வைப்பான். நம்முடைய சமுதாயம் என்பது நம்மை கடந்து சென்று விட்ட சமுதாயத்திற்கு நாம் சாட்சியாளர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கும் பொழுது இறை தூதர்களை பார்த்து நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்பான். அப்பொழுது அவர்கள் சொன்னோம் என்று சொல்வார்கள். அந்த சமுதாய மக்கள் அதை மறுக்கும் பொழுது நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சியாளர்களாக நிறுத்துவான். அப்போ நாம் சாட்சி சொல்லும் பொழுது நமக்கு எப்படி சாட்சி சொல்லக்கூடிய ரைட்ஸ் இருக்கிறது? அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் நாம் வாழவில்லை என்றாலும் சாட்சி சொல்வோம். எப்படி சொல்வோம்? நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னார்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். இதை வைத்து நாம் சாட்சியாளர்களாக நிப்பாட்டப்படுவோம். நாலாவது சாட்சி எதுவென்று சொன்னால், நம்முடைய உறுப்புக்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நாம் ஏற்கனவே படித்த வசனத்திலே சொல்கிறான். இதே கருத்தை சூரா அன்-நூரில் 24வது வசனத்திலே சொல்லும் பொழுது, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன், எதையெல்லாம் இந்த மனிதன் செய்தானோ அதையெல்லாம் அவர்களுக்கு எதிராகவே அவர்களுடைய நாவுகள், அவர்களுடைய கரங்கள், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சாட்சி சொல்லும் பொழுது தன்னுடைய தோள்களை பார்த்து, உறுப்புகளை பார்த்து மனிதன் கேட்பானாம், நிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்கள் எப்படி சாட்சி சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லும், காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும், இன்றைய உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்த அந்த ரப்புல் ஆலமீன் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி பதில் சொல்லும் என்று சூரா அல் ஃபுஸ்ஸிலத்தில் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஐந்தாவது சாட்சிகளாக மலக்குகள் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு மலக்கு அவனை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அந்த மலக்குமார்கள் விசாரணையினுடைய நாளில் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். சூரா காஃபில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மலக்குகள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆறாவது சாட்சியாக ஏடுகளை கொண்டு வந்து அல்லாஹ் நமக்கு முன்னால் நிறுத்துவான். குர்ஆனில் சூரா அல் கஹ்ஃபில் 49வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நமக்கு முன்னால் விசாரணையினுடைய நாளில் ஏடுகளை கொண்டு போடுவான். அப்பொழுது மனிதன் சொல்வானாம், யா வைலத்தனா, எங்களுக்கு வந்த கேடே, மா லிஹாதல் கிதாபி, இந்த ஏடுக்கு என்ன நேர்ந்தது, லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, ஒவ்வொரு சிறிய குற்றத்தையும் பெரிய குற்றத்தையும் விடாமல் பதிவு செய்திருக்கிறதே. ஒவஜது மா அமிலு ஹாதிரா, எதையெல்லாம் அவன் உலகத்தில் செய்தானோ அதையெல்லாம் கண்ணெதிரே அவன் பெற்றுக்கொள்வான். வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உம்முடைய இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று சூரா அல் கஹ்ஃபில் சொல்கிறான். ஏழாவது சாட்சியாக பூமியை கொண்டு வந்து நிறுத்துவான் அல்லாஹ். சூரத்துல் ஜில்ஜாலில் சொல்லும் பொழுது, யௌமைதன் துஹத்திஸு அக்பாரஹா, இந்த பூமி அதற்கு மேலில் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அவர்களையெல்லாம் பற்றி தெளிவான முறையில் எடுத்து சொல்லும் என்று சூரா அல் ஜில்ஜால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே விசாரணையினுடைய நாளில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள், எந்த இடைத்தரகர்களும் இருக்க மாட்டார்கள். நேருக்கு நேராக அல்லாஹ் விசாரிப்பான். இப்படியாக 7 சாட்சிகளை கொண்டு நிறுத்துவான்.
மனிதனால் தப்பிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிடுக்குப்புடியை போடுவான் என்று இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய உண்மையான விசுவாசிகளாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்து அருள் வாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.